நமஸ்காரம். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் இரத்தகாரகன், பூமிகாரகன் என்று சொல்லப்படுகிற அங்காரகன் குஜன் பொதுவாக 3, 6, 8, 12 மறைந்தால் சகோதர லாபம் குறைவு, சகோதரன் பகையாவான், சகோதரன் வழக்கு தொடுப்பான் அல்லது சகோதரனுக்கு கேடு. அந்த செவ்வாய் ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடமான கடகத்திலே நீச்சம் பெறக்கூடாது. பொதுவாக 3ல் உட்கார்ந்தா காரகோ பாவனாஸ்தி. குறிப்பாக ரிஷப லக்னத்துக்கு 3ல் செவ்வாய் கூடாது. கடக லக்னக்காரனுக்கும் யோககாரகனாகிய செவ்வாய் கடகத்திலேயே நீச்சம் பெறக்கூடாது. கன்னி லக்னக்காரனுக்கு 3ஆம் இடத்தோன் செவ்வாய் நீச்சம் பெறக்கூடாது, 3ஆம் இடத்திலும் அமரக்கூடாது. அதுபோலவே கும்ப லக்னக்காரனுக்கு 3ஆம் இடத்தோனாகிய செவ்வாய் கடகத்திலே 6லே நின்று மறைந்து நீச்சம் பெறக்கூடாது. செவ்வாய் பூமிகாரகன். சொத்து வழக்கு சண்டை வரும், சகோதரனோட யுத்தம் வரும், வம்பு வழக்கு பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு அலைச்சல். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்தால் பூமி லாபம் உண்டு, சகோதர லாபம் உண்டு, எதிலும் வெற்றி பெறுவான், இரத்தம் சுத்தியாக இருக்கும். பொதுவாக செவ்வாய் ஒருத்தருக்கு நீச்சமானால் இரத்தத்தில் நோய் ஏற்படும், அவனுக்கு அடிக்கடி அறுவை சிகிச்சை ஏற்படும். எச்சரிக்கையாக இருங்கோ. 4 வித்வானை கேட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கோ. நமஸ்காரம்.